Hi friends, welcome back to our channel. Friends, நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை சுண்டைக்காய் வச்சு கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை சுண்டைக்காயை நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கு நம்ம வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்து கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக ஒரு 2 minutes வந்து எண்ணெயிலே வதங்கினதும் நம்ம வந்து அது கூட 1/4 tablespoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து குழம்புக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து தண்ணி வேணுமோ அதுக்கேற்றாப்புல ஊற்றி சுண்டைக்காய் வந்து நல்லா வேக வச்சுருங்க. சுண்டைக்காய் வந்து கொஞ்சமாக வெந்த பிறகு நம்ம வந்து 2 tablespoon குழம்பு மிளகாய்த்தூள், 1 tablespoon சோம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சுண்டைக்காயும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த மசாலாத்தூளும் மசாலா வடை போகட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் தேங்காய் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து நல்லா சுண்டைக்காய் வந்து வெந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்திருக்கு. டேஸ்டியான நமக்கு சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.